உங்களோட வாழ்க்கையில் உங்கள் கூட இருக்கிற நல்ல உறவுகள் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் வந்து தப்பு அப்படின்னா அது உங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க தான் ட்ரை பண்ணோம். அதே சமயத்தில் நீங்கள் பண்ணுறது தப்பாகவே இருந்தாலும் அடுத்தவங்க முன்னாடி உங்களை அவமானப்பட விடாது. நம்ம கூட இருக்கிற சில பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்கிற விஷயம் வந்து இது நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சில பேருக்கு கோவமாக கூட வரும். ஒரு சில பேர் வந்து என்னடா நம்மளையே வந்து தப்பு சொல்கிறாங்க, அவங்க வந்து எல்லா விதத்துலேயும் கரெக்டாக இருக்காங்களா அப்படின்றத மட்டுமே வந்து தான் நம்ம யோசிப்போம். பட் அதை விட்டுட்டு உங்களோட தப்பு என்னன்னு பார்த்து நீங்கள் திருத்திக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி வந்து நீங்கள் திருத்திக்க ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப உங்கள் லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில பேர் வந்து யோசிப்போம், நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப எதிரிகளும் துரோகிகளும் மட்டுமே தான் இந்த இப்போயே வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்குன்னு உண்மையானவங்க ஒருத்தங்க கூட இல்லை. ஸோ உண்மையாகவே நம்மளுக்கான உறவுகள் வந்து இருந்தால் மட்டும்தானே நம்ம வாழணும், இல்லைன்னா எதுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். பட் நீங்கள் எங்கே தேடினாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துரோகிகள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்ல வழியில் போகும்போது உங்களுக்கு எதிரிகளும் கூட இருப்பாங்க. எதிரிகள் துரோகிகள் இவங்க 2 பேருமே வந்து உங்களோட லைஃப்பில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கரெக்டான பாதையில் உங்கள் லைஃப்பில் வாழலை அப்படின்றது தான் அர்த்தம். அதே மாதிரி கோபம் பார்த்திங்கன்னா ஒரு சில டயத்தில் நம்ம வார்த்தைகளை தெரியாமல் விடும்போது அது நம்ம கண்ணை மட்டும் இல்லை நம்மளோட அறிவை கூட மறைக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. கோவத்தில் ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டு ஐயையோ நம்ம வந்து இப்படி பேசுனது தப்பை அப்படின்னு நம்ம அறிவுக்கு வந்து பேசி முடித்ததுக்கப்புறம் தான் வந்து எட்டும். உங்களோட வாழ்க்கையில் இனிமேல் வந்து அந்த மாதிரி ஒரு தப்பை என்றைக்குமே வந்து பண்ணாமல் இருங்க. இன்னும் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா தனிமை தான் வந்து ரொம்ப நம்மளுக்கு கொடுமை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் தனிமை தான் வந்து என்றைக்குமே வந்து நம்மளோட பலம் அப்படின்றத நிறைய பேர் வந்து மறந்து போயிடும். தனிமையாக ஃபீல் பண்ணுறவங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. நம்ம தனிமையாக இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா உண்மையாகவே வந்து நம்மளுக்கு நிம்மதி அப்படின்றது இருக்கும். ஒரு சில பேர்லாம் வந்து நினைப்போம் நம்ம சுற்றி நிறைய பேர் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு. ஆனால் அந்த சந்தோஷத்துலேயும் பார்த்திங்கன்னா எத்தனை பேர் வந்து நம்மளுக்கு வந்து துரோகியும் எதிரிங்களும் இருப்பாங்கன்னு தெரியாது. எப்போ யார் எப்படி நம்மக்கிட்ட நடந்துக்குவாங்கன்னு தெரியாது. எப்போ சண்டை வரும்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் வந்து யோசித்து ஃபேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில டயத்தில் நம்மளுக்கே வந்து தோண ஆரம்பிச்சிடும், இதுக்கு பதிலாக வந்து நம்ம தனிமையாக இருந்தது தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டோ அப்படின்ற மாதிரி. ஸோ இனிமேல் வந்து யாருமே வந்து தனிமையாக இருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்காக உறவுகள் அப்படின்றது முக்கியம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. உண்மையான உறவுகள் உங்களை கஷ்டப்படுத்தாத, விட்டு கொடுக்காத, யார் முன்னாடியும் அவமானப்பட வைக்காத ஒரு உறவுகள் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களை மாதிரி கொடுத்து வச்சவங்க வந்து யாரும் கிடையாது. அந்த மாதிரி உறவுகள் உங்கள் லைஃப்பில் இருந்தாலுமே வந்து நீங்கள் என்றைக்கும் மிஸ் பண்ணாதீங்க. உறவுகள் நம்ம கூட இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட மனசு தனிமையை தேடும். அதே மாதிரி நம்ம தனிமையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்குன்னு யாராச்சும் உறவுகள் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு தேடும். ஸோ இது வந்து மனிதனோட இயல்பான ஒரு குணம்தான். எப்போவுமே வந்து நம்ம இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு பழகிக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கை வந்து வெறுப்பாக தெரியாது. ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்குன்னு ஒரு சில உண்மையான உறவுகள் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்கக்கிட்ட தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம் அந்த இடத்துல. ஸோ அதை வந்து அவங்க மன்னித்து ஒரு தடவை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்காக அவங்கள திரும்ப திரும்ப நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க நினைக்காதீங்க. உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்க அவங்கள வந்து வீணடிக்காதீங்க. அவங்களோடையும் நம்பிக்கையும் அவங்களோட மனசையும் ஒரு தப்பை மன்னித்து ஏற்றுக்கிட்டு பழைய மாதிரியே வந்து உங்ககிட்ட பழகுற மாதிரி உறவு இந்த உலகத்தில் வந்து எத்தனை பேருக்கு கிடைக்கும் இல்லை கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் யோசித்து பார்த்தாலே உங்களை மன்னித்து ஏற்று உங்ககிட்ட வந்து நார்மலாக பேசுகிறவங்கள நீங்கள் எந்த விதத்துலேயும் காயப்படுத்த மாட்டீங்க, கஷ்டப்படுத்த மாட்டீங்க. அதே மாதிரி நம்ம ஒருத்தங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க அவங்க நம்மளை அடிமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்றது கிடையாது. நம்ம அந்த அளவுக்கு அவங்களுக்கு வளைஞ்சு கொடுத்து போயிருக்கோம் அப்படின்றது தான் அர்த்தம். இன்னும் ஒரு சில உறவுகளுக்கு பார்த்திங்கன்னா அவங்க நினச்ச மாதிரி நீங்கள் நடந்துக்கல அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் அவங்க வந்து சொல்லுவாங்க ஒரு வார்த்தையை, எனக்கு அன்னைக்கே வந்து உன்னை பற்றி இப்படி தெரியும், நீ இப்படி தான் வந்து நடந்துப்ப, நீலாம் வந்து உண்மையாகவே இல்லை அப்படின்றது அந்த வாழ்க்கை அந்த டைமில்